ராஜேஸ்வரி, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆச்சிப்பட்டியில் செயல்பட்டு வரும் ஜியோ பெட்ரோல் பங்கிற்கு கடந்த ரம்ஜான் பண்டிகை அன்று நள்ளிரவில் மதுபோதையில் காரில் சென்ற 6 வாலிபர்கள் கேனில் பெட்ரோல் தர வேண்டும் என கேட்டுள்ளனர். அப்பொழுது ஊழியர்கள் கேனில் பெட்ரோல் தர இயலாது என மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது ஊழியர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே காரில் இருந்த நபர்கள் இறங்கி பெட்ரோல் பங்க் வளாகத்திற்குள் சிகரெட் பிடித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அங்கிருந்த ஊழியர்கள் அச்சிப்பட்டியை சேர்ந்த சம்பத்குமார் மற்றும் குள்ளக்கல் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் இருவரும் சிகரெட் பிடிக்கக்கூடாது என கூறியுள்ளனர். இதனால் மது போதையில் இருந்த வாலிபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கிருந்து இரும்பு கம்பி மற்றும் மம்முட்டியை எடுத்து அந்த பெட்ரோல் பங்கின் ஊழியர்களை துரத்தி சராமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து காரில் தப்பிவிட்டு சென்றுள்ளனர். பின்னர் படுகாயமடைந்த ஊழியர்கள் இருவரையும் அங்கிருந்த சக ஊழியர்கள் மீட்டு பொள்ளாச்சி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த தாலுகா காவல் நிலைய போலீசார் காரில் வந்த நபர்கள் குறித்து கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து தேடி வந்த நிலையில் கோவை போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த என்பது தெரிய வந்தது. பின்னர் காரை ஓட்டி வந்த அசல் வயது 24 என்பவர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு இச்சம்பவம் ஈடுபட்ட அவரது நண்பர்களை முகமது ஷாருக்கான், அப்துல் ஹபீர், ஃபருக்கான், ஜோஸ்வா, நதீம் பாட்சா, முகமது ஜபீர் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து பொள்ளாச்சி கிளை சிறையில் அடைத்தனர். நள்ளிரவில் மது போதையில் பெட்ரோல் பங்க் ஊழியர்களை சராமரியாக தாக்கிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ராஜேஸ்வரி.